1000 கோடி வசூல் பண்றதுக்கு எந்த படத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கு, யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்ப்போம். சொல்லு. ஸோ டாப் 7 அப்படிங்கும்போது 7வது இடத்துல ஸ்பெஷல் மென்ஷன்ஸா ஒரு சில படங்களை நான் மென்ஷன் பண்றேன். இவங்கெல்லாம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கணும். பட் 2026ல இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு கருப்பு. கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல சூர்யா நடிக்கிறாரு. அதாவது மூக்குத்தி அம்மன் 2 அங்க எடுக்க முடியாம அந்த கதையை கொஞ்சமா சூர்யாவுக்காக மாத்தி ஆர்ஜே பாலாஜி இங்க கொண்டு வந்து அதை எடுத்தும் முடிச்சிட்டாரு. ஆனா பல காரணங்களால அந்த படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ கருப்பு படம் இதுல ஸ்பெஷல் மென்ஷனா 7வது இடத்துல நான் வைக்கிறேன். அண்ட் இது கூடவே சேர்த்து ஜனநாயகன். மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜனநாயகன் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அதற்கான ஹைப் அப்படிங்கிறது எகிரி இருக்கு. படம் அப்போ பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாலே நார்மலா போய் முடிஞ்சிருக்கும். பட் இப்போ அது மேல கேஸ்லாம் வந்து அதுக்கான ஹைப்பை பயங்கரமா ஏத்தி விட்டாங்க. அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மேபி தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்ற? அதை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறது தான் இருக்கு. ஸோ 2026ல எக்ஸ்பெக்டிங் படமா இப்போ வரைக்கும் ஜனநாயகன் இருக்கு. பட் இவங்களாம் 1000 கோடி கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அதையும் நான் சொல்லிக்கிறேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?